தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நேரில் சந்தித்தால்தான் அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நேரடியாக முதல்வரை சந்தித்து கூட அனுமதி கேட்பதற்கு தயாராக இருக்கோம். ஆனால் அனுமதி கொடுப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நாட்களாக தமிழ்நாட்டில் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தொடர்ச்சியான போராட்டத்தை டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஊடக நண்பர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த 4 நாட்களிலும் நடைபெறுகிற போராட்டத்திற்கு எந்த மாவட்டத்திலும் அனுமதி தரவில்லை. எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா, நேற்று 2 நாட்களாக சென்னையில் எக்மோரில் நாங்கள் நடத்தின போராட்டத்தில், நேற்று ராஜரத்னம் ஸ்டேடியம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்தின போராட்டத்தில் காவல்துறை எங்கள் தோழர்களுடைய கைகளை கடித்து கூட கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இப்பயும் மருத்துவமனையில் 2 தோழர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முறையான நடவடிக்கை இல்லை என்பதை கண்டித்தும், இன்றைக்கு தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்திருக்கிற நிலையில் இந்த காவல்துறை போராடுவதற்கு ஒரு நியாயமான பொது இடத்தை கொடுக்கணும். டெல்லியில் போராடுவதற்கு கூட ஜந்தர் மந்தர் என்கிற இடத்தில் டெல்லியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு போராடுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குவதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்கள் தொடர்ச்சியாக 3 நாட்களாக காவல்துறையோடு பேசுகிறோம். ஒரு நியாயமாக தொடர் முழக்க போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு இன்று வரை மறுக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நேரில் சந்தித்தால்தான் அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நேரடியாக முதல்வரை சந்தித்து கூட அனுமதி கேட்பதற்கு தயாராக இருக்கோம். ஆனால் அனுமதி கொடுப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இன்னைக்கும் கூட ஒன்றிய அரசு டெல்லியில் போராட்டம் நடத்துகிறவர்களை நேற்று காவல்துறை மீண்டும் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டங்களை ஒடுக்குறாங்க. அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு விரிவான விசாரணை நடத்தணும். அந்த போராட்டத்தில் காயமுற்றிருக்கிற இளைஞர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடத்தின எல்லாரும் மேலேயும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளை தமிழ்நாடு அரசாங்கமும் வாபஸ் பெறணும்னு சொல்லி இன்னைக்கு எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐனுடைய அகில இந்திய அமைப்புகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்துவதை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். வியாபாரம் நடக்கிறது. தெரியாதா தர்மேந்திர பிரதானுக்கு முறைகேடுகள் தெரியாதா? எவ்வளவு பிரதானுக்கு கமிஷன் தான். போராடும் மாணவர்களை, போராடும் இளைஞர்களை சீண்டி பார்க்க நினைத்து விட்டால் போராட்டங்கள் வலுப்பெறுமே. ஒன்றிய அரசே, மோடி அரசே, தமிழக அரசே, தவக அரசே, தேர்வு நடத்த துப்பில்லாத என்டிஏவை கலைத்திடு. தமிழக அரசே, தவக அரசே, நீ எதிர்ப்பு கொள்கையை பேசிவிட்டு போராடும் மாணவர்களை வஞ்சிக்காதே. ஓய மாட்டோம். எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ மாணவர் இளைஞர் நாங்கள். நீட் தேர்வை ரத்து செய்யும்.
போராட்டத்தை விட மாட்டோம், போராட்டத்தை விட மாட்டோம். எண்ணற்ற உயிர் பலிகள் தீனம் தீனம் நடக்கிறது. எத்தனை முறைகேடுகள் வீணாத்தால் கசிகிறது. மாறாட்டம் நடக்கிறது. தகுதி இல்லாத NTA-வே, தகுதி இல்லாத NTA-வே கலைத்திடே, கலைத்திடே. தகுதியான மருத்துவர்கள் என்று சொல்லி ஏமாற்றி வீணாத்தாலே விற்பனை செய்யும் ஒன்றிய கல்வி அமைச்சரே, பிரதானே, பதவி விலகு, பதவி விலகு. கண்டிக்கின்றோம், 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 NTA-வை கலைத்திட, நீட் தேர்வை ரத்து செய்ய அமைதியான முறையிலே போராடுகின்ற மாணவர்களை, இளைஞர்களை ஒன்றிய காவல்துறையை தாக்குகின்ற ஒன்றிய காவல்துறையை கண்டிக்கின்றோம். ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், கலைத்திடே, ஊழல் NTA-வை கலைத்திடே, பதவி விலகு, ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகு. கல்வி அமைச்சரே தர்மேந்திர பிரதானே மாணவர்களின் மருத்துவ கனவெல்லாம் உங்களின் நண்பர்களுக்கு வியாபாரத்திற்கு விற்பதை நிறுத்திக்கோள். பதவி விலகு. குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலகு. ஒன்றிய அமைச்சரே தர்மேந்திர பிரதானே பதவி விலகு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் SFI DYFI ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யும் வரையிலே ஆர்ப்பாட்டம் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசே அமைதியான முறையிலே போராட்டம் தானே நடத்துறோம். அனுமதி வழங்கு. போராட்டம் நடத்த அனுமதி வழங்கு.
தானே சொன்னீங்களே நீட்டை ரத்து செய்ய சொன்னீங்களே முதல்வரே போராட்டம் நடத்த அனுமதி வழங்கு ரத்து செய் நீ தேவை ரத்து செய் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு தமிழக அரசே போராட்டம் வழங்க அனுமதி வழங்கு போராடுவதற்கு அனுமதி இல்லை என்று 3 நாட்களாக மழை கழிக்கும் தமிழக அரசே முதல்வரே நிலைப்பாடென்ன தேர்வில் தமிழக அரசின் நிலைப்பாடென்ன தெளிவுபடுத்து தமிழக அரசே முதல்வரே ஜோசப் விஜயே படம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கு படம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கு காவல்துறையால் காயப்படுத்தும் காவல்துறையை கட்டுப்படுத்து டெல்லியிலே போராடும் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை கோரிக்கைதான் என்ன 3 கோரிக்கையை தர்மேந்திர பிரதானை பதவி விலகு தேர்வு குளறுபடிக்கு காரணமான NTA கலைத்துவிடு என்று சொல்லி போராடும் டெல்லியிலே போராடும் மாணவர்களை துன்புறுத்தும் ஒன்றிய அரசே பாதுகாப்பளித்து போராடுவதற்கு அங்கே இருப்பா அங்கே இருங்க